எவ்வளவு சந்தோஷப்பட்டான் தெரியுமா? இது சொல்லது உன் தாய் உள்ளார இருக்காளே அம்மா. அதனால வருடத்துக்கு ஒரு பூஜை உன் இடத்துல சின்ன ஒரு கோழி ஒண்ணு கொடுக்கும். புரியுதா? ஆடி மாசத்துல அம்மா இல்லடே கருப்பு பேசிக்கிட்டு இருக்க. ஆடி மாசத்துல ஒரு சேவை கோழி ஒண்ணு வேணாம். கிடா வெட்டெல்லாம் கேட்க மாட்டேன். கிடா வெட்டி இங்கே தான் நீ கொடுக்கணும். சொல்றது புரியுதா? கோழியே அடிச்சாலும் இங்க ஒரு கோழி அடிக்கணும். வருஷத்துக்கு ஒரு முறை ஆடி மாசம் செவ்வாய்க்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை 3 நாள். எந்த கிழமை உனக்கு புரியுதா? ஒண்ணு உன் வீட்டுல, இன்னொன்னு என் இடத்துல. என்ன சொல்ற? உன்னோட சந்ததிகளுக்கும் சொல்லி வை. என்னோட அம்மா இங்க இருக்கிறா, என் அப்பா இங்க இருக்கிறா, அதுல இருந்து கொஞ்சோண்டு கொண்டு வந்து இங்க வச்சிருக்கிறேன். புரியுதா? அங்க இருக்கிற வேப்ப மரத்தையும் அங்க என்ன உட்கார வச்சிருக்கிற ஒரு மரத்தையும் சேர்த்து சொல்லுறப்பா. இங்க இருக்கிற வேறதான் உன் அம்மா கொடுத்த வேறதான் அது. இவ கொடுத்த வேறதானே? நீ சம்பாதிச்ச வேறலாம் தான் போயிடுச்சு. நீ சம்பாதிச்ச வேறலாம் போயிடுச்சு. நிம்மதி இல்லாம பண்ணிடுச்சு. உன் குடும்பம் உன்ன வேற மாதிரி கொண்டு வந்துடுச்சு. அதையும் மீறி இன்னைக்கு ஒரு இடத்துல உன்னை உட்கார வச்சு உனக்குன்னு 4 காசு, 4 மரியாதை, 4 உறவு அப்படின்னு இப்ப கொண்டு வந்து வச்சிருக்கிறது. அதோ இருக்கிற அப்புறம் உள்ளார கருவறையில ஒருத்தி அவதான். இந்த குழந்தையோட வளர்ச்சி மட்டும் இல்ல, இதை விட 2 வருஷம் சேர்த்துக்க. கொஞ்சம் காத்த விட்டுட்டு அதான் உன் அம்மா உனக்கு கொடுத்த. இந்த பக்கம் வந்திருக்க நீ உன் அம்மாவை நாடி வந்தது. குழந்தைக்கு வயசு என்ன? 4. அதை விட 2 கூட்டிக்கோ 6. 6 வருட காலம் அம்மா உட்கார்ந்தது 10, நீ வந்தது 6. 6 வருட புள்ள நீனு. அப்போ புரியுதா? விட்டுட்டு போனா எல்லாமே விட்டு போயிடுங்கிறத மறந்துடாத. புரியுதா? அம்மா புடுங்க மாட்டா, எவனோ ஒருத்தன் புடுங்குவான். ஆனா அம்மா காவலுக்கு நிக்க மாட்டால. இந்த கருப்பு காவலுக்கு நிக்கணும்ல. புரியுதா? மறந்துடாத. ஆடி மாசம் ஒரு நாள் ஒரு சேவல் இங்க ஒண்ணு, ஒரு சேவல் அங்க ஒண்ணு. முடிஞ்சா ஒரு கிடா இங்க, இல்லையா விட்டு. ஆனா கிடா வெட்டு இங்கதான், கோழி வெட்டு உன் வீட்டுலதான். உத்தரவுதரியா? எங்கேயும் வந்து ஆட மாட்டானே. இப்ப நான் எங்கேயும் வந்து ஆடலையே, இந்த மண்ணில் வந்தா தானே ஆடுறேன்.